வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம மாரிசன் படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஃபஹத் ஃபாசில் ஒரு வீட்டுக்குள்ள திருட போறாரு. அந்த வீட்டுக்குள்ள ஞாபகமதியா இருக்கிற வடிவேலுவை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. வடிவேலு வந்து ஃபஹத் கிட்ட என்ன எப்படியும் எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போயிரு, உனக்கு எவ்வளவு காசு வேணா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபஹதும் வடிவேலு வெளியே கூட்டு போயிடுறாரு. அவர்கிட்ட இருந்து இருக்கிற எல்லா காசையும் வந்து அடிக்க ட்ரை பண்றாரு, பிளான் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத மீதி கதை. பர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா வடிவேலு சாரும் சரி, ஃபஹத் ஃபாசிலும் சரி, மிகப்பெரிய நடிப்பு அரக்கர்கள்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபஹத் ஃபாசிலை விட வடிவேலு சார் வந்து ரொம்ப எமோஷனலாகவும் கம்பீரமாகவும் நல்லா நடிச்சிருக்காரு படத்துல. இவங்களோட நடிப்புல வந்து எந்தவித குறையும் சொல்ல முடியாது. இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. பட் பிஜிஎம் வந்து அதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரி டைரக்டர் சுதீஷ் சங்கர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ட்ரைலர் பார்த்துட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். ஏன்னா சஸ்பென்ஸ் எலிமெண்ட் எல்லாத்தையும் வந்து ட்ரைலர்ல வந்து கட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அங்கங்க பசில் எலிமெண்ட் வச்சு ஒரு இன்டர்வல் ஒரு நல்ல ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் எமோஷனலாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கு. ஒரு நல்ல ட்விஸ்டான ஒரு கிளைமேக்ஸும் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா வந்து அங்க படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிற ஃபீலிங் வரும். ஏன்னா வந்து அந்த இடத்த அந்த சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ பெருசாக காமிக்கணுமான ஒரு ஃபீல் வரும். கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அங்கங்க ஃபீல் வரதா செய்யும். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா வந்து ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக காமிச்சிருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எமோஷனல் டச் நிறைய இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீப்பாக போகாமல் ஓரளவுக்கு டக்குன்னு இந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் காமிச்சமா இருந்துச்சு. அது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மொத்தத்துல ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த மாரிசன் கொஞ்சம் லைட்டா ஸ்லோ பேஸ்டா இருந்தாலும் சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ்கள் இருந்தாலும் இது ஒரு நல்ல படம். தியேட்டர்ல போய் கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க.